إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய சூரத்துல் ஃபீல். ஆரம்பத்தில் போன கிளாஸில் இன்னொரு ரீகேப் பண்ணுவோம். என்ன என்று சொன்னால், குறைஷை பற்றி எல்லாம் சூறா இறக்கிட்டான். உன்னோட யோசிக்க தேவையில்லை, நீங்கள் எங்களோட எதிரி இல்லை, அவங்க எதிரியாக ஃபீலாக ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் போட்டி என்றத இஸ்லாம் மார்க்கம் யாரோடையும் போட்டி இல்லை. முஸ்லிம்கள் நாங்கள் ஒரு சைட் கடவுள் என்ற ரீதியில் அதுதான் அன்றைக்கு காஃபிரும் வச்சு விளங்கப்படுத்தினோம். இபாதத்துடைய விஷயத்தில் எங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். இபாதத்துடைய விஷயத்தில் அது எக்காரணத்தை கொண்டும் சமூக சீர்திருத்தத்துக்காக வேண்டி நாங்கள் உங்களோட ஒரு நல்ல ஒரு காலத்தில் நோம்பு பிடிப்போம் இப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். ஆனால் இதில் உறுதியாக இருப்போம். சக நல்வாழ்வு எங்களுக்கு மத்தியில் இருக்கத்தான் இருக்கும். ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தில் ஒரு வருஷம் நீங்கள் கடைப்பிடிங்க, இன்னொரு வருஷம் நாங்கள் கடைப்பிடிக்க. அவங்கள மற்ற எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், நாங்கள் இவ்வளோ இறங்கி வரோம். இவங்களோட மார்க்கம் இப்போ இன்றைய நேற்று தான் வந்துச்சு. நாங்கள் வருஷ கணக்கு இந்த மார்க்கத்தை தான் ஃபாலோ பண்ணி கொண்டு நிற்கிறோம். இவங்களுக்கு எங்களோட கேட்கலாட்டி எங்களுக்கு என்னத்துக்கு இவங்க என்று சொல்லி தான் ஆரம்பிக்கும். அப்போ இஸ்லாம் மார்க்கம் யாரையும் தாக்குறதையோ யாரையும் நோவடிக்கிறதும் நோக்கம் இல்லை. அது சிலவங்க படித்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் சிலவங்களோட டோன் அப்படித்தான் விளங்குமாயிக்கும். ஏன் ரஃபா பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. அது இஸ்லாமிய மார்க்க முஸ்லீம்கள் கிட்ட புறப்பாடு இருக்கலாம், முஸ்லீம்கள் கிட்ட புறப்பாடுகள் இருக்கும். இஸ்லாத்தில் புறப்பாடு இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம், ரெண்டுலேயும் வித்தியாசம். அந்த மார்க்கம் என்று சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதை ஃபாலோ பண்றவங்ககிட்ட முன்ன பின்னியல் இருக்கும். மனிதன் என்ற ரீதியில் இருக்கும். சில நேரம் மோத்த ஈமான் தரஜா அது முன்ன பின்னே இருக்கும். அப்ப அது போலதான் நல்லா சொல்லி கொண்டு வந்தான், நாங்க உங்களோட எதிரிகள் இல்லை, உங்களை நாங்க பாதுகாத்தோம். அதனாலதான் உங்களோட வம்சத்திலே ஒரு ரசூலை நாங்க உண்டாக்கினோம். உங்களோட இறக்கம் இல்லை, உங்களோட நீங்க எதிரி இல்லைன்னு நினைச்ச சுற்றி இருந்தால் உங்களோட வம்சத்திலேருந்து ஒரு நபி அல்லாத நபியாக அஹ்மது என்றவரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். நீங்கள் போகக்கூடிய அந்த என்னது உங்களோட சாமானங்கள், நீங்கள் உங்களோட ப்ரொடக்ஷன், உங்களோட ஸ்டாக்ஸ், இதை நாங்கள் பாதுகாத்தோம். நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொண்டு அந்த ஹரத்தை யாருக்கும் வெளியால் வந்து இன்னும் செய்ய இல்லாத நிலைமை வச்சுருந்தோம். இது அப்படி அல்லாஹ் காலத்துக்கு காலம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்ப சூரத்துல் ஃபீலை பத்தி அல்லாஹ் பேசுறான். சில நேரம் பழச குத்தி காட்டுறாங்க, இல்ல பழச பத்தி பேசக்கூடிய நேரத்துல சில நேரம் நினைவுபடுத்துறதுக்கு சொல்றது. நாங்க யாருமே என் வீட்டுக்கிட்ட இருக்கிறோம்னா ஒரு மூத்தவங்களை பார்த்து கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி நடந்துட்டோம். எந்த உடனே அந்த வயசால் எங்களை பார்த்து சொல்லுவார், நினைவிக்குதா தோற உங்களை யாரு போயிட்டு மதரசால விட்டா? இந்த கேள்விக்கு பதில் தேவையில்லை. இந்த கேள்விக்கு இந்த உணர்வு இருந்தாலே போதும். எழுதிட்டாரு முடிச்சுட்டாரு என்றாலும் போதும். தாய்க்கு பேசுறதான்னு கேட்க மாட்டாங்க.
உங்களைய பெற்று வளர்த்தவங்களுக்கு இதான் உங்களோட பதில். இந்த கேள்வியே போதும். உங்களோட உண்மை எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்பா, இது ஒரு கேள்வி, இதுக்கு பதில் தேவையில்லை. அதே போலதான் இந்த சூறாவை பற்றி விளங்கப்படுத்துறோம். எல்லாம் சேர்ந்து ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. இந்த சூரா மக்கால இறங்கி வந்தது. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் இந்த சூறாவை மக்கிய சூரா, ஹிஜ்ரிக்கு முன்னால் இறக்கப்பட்ட சூரா. இதுல நாங்க எல்லாரும் அறிஞ்சிருக்கிற ஒரு விஷயம், இந்த ஆப்ரஹா என்ன செஞ்சாரு, சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லாம் படிக்கும், காபத்துல்லா உடைக்க வந்தாரு. அல்லாஹ் அபாபில் பறவையில என்ன செஞ்சார், அனுப்பி பாதுகாத்தான் என்றது ஸ்டோரியுடைய இது சரி, அந்த லைன் சரி, ஆனா அதே நடந்துச்சு என்றதை இப்ப பார்ப்போம். யமன் நாட்டில் சேர்ந்த ஒருத்தர் தான் இந்த ஆப்ரஹா என்று சொல்லக்கூடியவர். ஆனா இவர் ஹபஷா மன்னர் கீழே தான் இவர் இயங்குவார். ஹபஷா மன்னர் கீழே தான் இவர் இயங்கி கொண்டு இருந்தார். இப்ப நான் சொன்ன ஆரம்பத்தில் கேள்வியா தான் கேட்கிறான். இதோட இப்ப முழு உலகமும் இந்த காபத்துல்லாவை முன்னோக்கி தான் வாரு. இப்ப எங்க நாட்டிலும் சில இடம் நீக்குது, எனக்கு பப்ளிக்காக சொல்லல. அந்த இடத்துகளுக்கு போனா எல்லாம் சக்சஸ் ஆகுது. ஒரு நீயத்துக்காரன் ஒன்று செஞ்சா அது மனுஷன் அந்த யோசனை அது அப்படித்தான். அது அல்லாத நாட்டத்தில் இருக்குது. ஆனா இவருக்கு ஒரு ஃபீலிங் அங்க போனா இது நடக்கும். எங்கட மஸ்ஜித்லையும் முந்தி எங்கட ஃபாரூக் மௌலவி அவங்க ஹயாத்தோடைய காலத்துல எனக்கு நினைவிக்குது, நான் முஸ்லிம் சிந்துவும் நிற்பாங்க வெளியே. அவங்க ஓதின தண்ணியை குடிக்கிறது பெரிய ஒரு லைன் ஒண்டி இருக்கு. நான் முஸ்லிம்க்கு சமையல் இருப்பாங்க. அது மாதிரி எங்கட பள்ளிவாசல்ல கஞ்சி குடிக்கக்கூடிய நேரத்துல மாஷா அல்லாஹ் கோடிங்க பெரிய ஒரு கோடி. சிலவங்க எடுத்து குடிக்கிற காரணம் என்னன்னா அந்த கஞ்சில பறக்கத்து இருக்குதுன்னு நினைப்பாங்க. அதுல அது எந்த விதமான மாற்ற காத்தும் இல்லை, அது இருக்குதான். சிலவங்க அங்க போயிட்டு வந்தா ஒரு வியாபாரி ஒருத்தர் இருக்கிறார், அவர் எப்ப இங்க ஜம்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. அவங்கள பொறுத்தவரை ஜம்சம் தண்ணி இங்க இருந்தா ஜம்சம் என்றா நிப்பாட்டுங்க அதுல பறக்கத்தீக்கு தானே. இப்ப கடையில அது இருந்தா அது இன்னும் பறக்கத்தீக்குதுன்னு அவரோட ஒரு யோசனை. இதே மாதிரி இந்த காபத்துள்ளால வந்து ஒரு தரிசனம் செஞ்சா, அதை வச்சு விசிட் பண்ணா முழு உலகத்துக்கும் தெரியும் இதுல பெரிய என்னது பறக்கத்தொண்டு இருக்குது. இப்ப இது குறைஷ், நான் சொன்ன மாதிரி குறைஷ் மெயின்டைன் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் சரியான மட்டும் வேர்ட்ஸ். இந்த ஆப்ரஹா என்ன செஞ்சாரு, இல்லை இது உடைக்கும் என்றதுக்காக வேண்டி ரெண்டு கருத்து இருக்குது. ஒன்று கோவில், அப்படி இல்லாட்டி சர்ச். கோவிலாக எடுத்துக்கொள்வோம். குலை என்று சொல்லக்கூடிய இதுல எத்தனையோ பேர் எங்க நாட்டில் இந்த பேரை வச்சிக்கிறாங்க. இந்த பேர்ல அர்த்தம் கோயில். குலை QULLAYS இல்லாட்டி IS குலை என்று சொல்லக்கூடிய பேர். இவர் இதை வச்சு கெட்ட ஆரம்பிச்சார். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியன்ஸ், ஆர்கிடெக்சர், அவங்க கூட பெரிய ஒரு பில்டிங் மாதிரி அடிச்சார்.
எங்களையும் கொழும்பை பொறுத்தவரையில் பார்த்தா ஒரு மால் ஒன்று வந்துச்சு, திடீரென்று பக்கத்தில் இன்னொரு மால், 3வது மால், 4வது மால். கொழும்புல மட்டும் 5 மால் இருக்கு. வித்தின் 5 years கேப்புக்கு ஒரு வருஷத்துக்குள்ள கட்டக்கன்னு அடிச்சுட்டாங்க. என்ன காரணம் என்றால் ஆட்களை இழுக்கிறது. அதுக்கு போற இவன் என்ன செஞ்சான், ஆபிரகாம் சில மக்கா வாசிகள் கிட்டே டூரிசம் ஈக்கிறான். டூரிஸ்ட் ஆட்களை போன வர நேரத்தில் நீங்க பாப்பீங்க, வெளியில நாங்களும் வெளிநாட்டுகளுக்கு போனா இல்லாட்டி வெளிநாட்டுல இருந்து எங்க நாட்டுக்கு வந்தா வெளியில செலவு நீப்பாங்க, கைட் மாதிரி வாங்க உங்களுக்கு காட்டு, $300 தாங்க, கொழும்பு சுத்தி காட்டு. ஜெம் ஸ்டோர்ல கொண்டு போய் போட்டு வியாபாரம் நினைஞ்சா 40%, சும்மா போய் காட்டினா 2500. ஒரு டீ ஸ்டோருக்கு கொண்டு போனா ஸ்ரீவில் ஒரு சகோதரமார்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இவங்க டூரிஸ்ட் கைட். இவரை கூப்பிட்டு சொல்லுவோம், பெரிய வெகுமதி தருவோம், நீங்க என்ன செய்யணும், வெளியிலேருந்து வர மக்கள் இங்க இல்லை உங்களுக்கு இன்னொரு இடம் காட்டுறேன்னு கொண்டு போயிட்டு காட்டுங்க. கண்ணியமானவர்களே, இதுல ஒரு 4 பேர் என்ன செஞ்சாங்க, இந்த கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து மக்காவாசிகள் பேசி பார்த்தாங்க இங்க என்ன நடக்குது என்று. எங்க குவைலிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்க போனாங்க. பார்த்தா பெருசா ஒன்றும் இல்லை. அதோட கோபம் பேச்சு என்ன நடந்துச்சு, அதுல இருக்கிற ஒருத்தர் அந்த அவங்களோட வணக்கஸ்தலத்துல யூரின் பேய்த்து அந்த யூரினை செவத்துல பூசிட்டு வந்துட்டார். பூசிட்டு அவர் யமன், அதாவது ஆப்ரஹா இருந்த இடம் மக்கா முக்கரமாக்கும் சரியான, அதாவது பெரிய தொலைதூரம் உண்டு. இடையில பல அரபு நாடுகளுக்கு அதெல்லாம் தாண்டிகளும் வந்தாச்சு. வந்ததுக்கு போற இந்த இன்ஃபர்மேஷன் போகுது ஆப்ரஹாமுக்கு. அவர் ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ண, நான் உனைய போட்டியா வச்சு இது பண்ண, நீ செஞ்ச வேலை என்ன என்று இந்த ஆப்ரஹா கோபம் பேய்த்து இவர் என்ன செஞ்சாரு, ஒரு ஆர்மி ஒன்று தயார் பண்ணார். ஒரு யுத்தம் என்று சொன்னா போயிட்டு சண்டை பிடிக்கிறது இல்லை, உடைச்சிட்டு வாரத்துக்கு போகும். ஆட்களுக்கு எந்த விதமான நாங்க இது செய்யறது இல்லை, எங்களே யாருக்கு நிப்பட்ட வந்தா நாங்க அவங்கள அடிப்போம் என்று சொல்லி ஹபஷா நாட்டு என்கிட்ட அரபிகள் அது மட்டும் யானைகளை கண்டு இல்லையா. அரபு நாட்டில் எங்க சார் யானை கண்டிக்கு, கட்டார்ல துபாயில் இம்போர்ட் பண்றது எல்லாம் வேறு, வெளிநாட்டில் இருந்து ஆரம்பிச்சு அவனோட ஜூல வைக்கிற வேறு. இயற்கையா எங்கட நாட்டுல இயற்கையா இருக்குது யானை, அந்த நாட்டுல யானைகள் இல்லை. இவர் என்ன செய்ய, ஹபஷா நாடு, அதாவது ஆப்பிரிக்கன், ஒரு யானை 18 யானைட அளவு பிரம்மாண்டமான யானைட பேர் தான் மஹ்மூத். அந்த மஹ்மூதுடைய பேர் தான் அல்லாஹ் ஃபீல் என்று சொல்லி கூப்பிடுறார். மஹ்மூத் என்றது அந்த யானைட பேர். யானைட ஹெட்டி 18 அவர் தின்னும். எத்தனை அவர் தின்னும்? 18 அவர் தின்னும். எத்தனை அவர் தூங்கும்? 2 அவர் தான் தூங்கும். மற்ற 2 அவருக்கு தான் யானை வேலை செய்யும். அதனால தான் சொல்லுவோம், யானைக்கு சாப்பாடு போடுறோமா, அது சரி கஷ்டம் இல்லுவோம். அப்ப இந்த பிரம்மாண்டத்தை ஏன் இந்த யானை எடுத்துட்டு வந்தா, இதுக்கு முன்னுக்கு அரபிகள் குறைஷிகள் யானைய கண்டு இல்ல. குதிரையோட போனா இவங்கள டேக்கிள் பண்ண தெரியும், குதிரையோட போனா அவங்களுக்கு சண்டை பிடிக்க தெரியும், ஒட்டகத்தோட போனா ஒட்டகத்துக்கு என்ன செய்யன்னு தெரியும். ஒரு கூட்டம் வருது, நடைப்பயணமா வரும், அவங்கள அடிச்சுக்கொள்ள பெரிய பீராங்கிகளோட வந்தாங்க, ஒன்றும் செய்யல, ஃபைட் பண்ணிக்கொள்ள கஷ்டம். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்துல இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பராவை தான் அந்த காபத்துல்லா அந்த ஹரத்தை எல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க தான் ரசூலுல்லாஹோட அப்ப அப்துல் முத்தலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பா. அப்ப அந்த இது நடக்கக்கூடிய காலம் 570, 571 தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. 571 இப்ப இடையில வரக்கூடிய எல்லா இடத்தையும் ஆப்ரஹா என்று சொல்லக்கூடியவருக்கு டேலண்ட் என்னன்னு சொன்னா ட்ரெயின்ட் ஆர்மி. அந்த ஆர்மி போர்ஸ் இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த டேலண்டோட டிகிரி தான் உடைச்சிடுவாங்க. 2வது மிலிட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. குறைஷிக்கு அது இல்லை.
இன்னும் வரக்காட்டி நீங்க அரபு நாடுகள்ல போயிட்டு பாருங்க, போர்சஸ் என்று சொல்லி அவங்க இயற்கையாக இல்லை. எங்கட நாட்டுல சின்ன நாடு தான் எங்கட நாடு, ஆனா எங்ககிட்ட போர்சஸ் பயங்கரமாக ஒரிஜினாக எங்ககிட்ட போர்சஸ் செய்யுது. அரபு வந்து சரியான அவங்க இயற்கை உள்ளவங்க யாரும் இது இல்லை, ஆனா ஸ்ட்ராங் ஆனவங்க அரபு. மூணாவது வெப்பன்ஸ் இருந்துச்சு. நாலாவது யானை. யானை அதுதான் யானைகளை கொல்லக்கூடாது, அது பெரிய பாரதூரம் அந்த மாதிரி விஷயங்கள்ல வைல்ட் அனிமல்ஸை பிடிக்க அது இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற அது இல்லை. அடுத்தது அந்த பிளானிங்க சரியா போட்டார். குறைஷோட நாங்கள் அடிச்சு கூட வரல, இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உங்களோட அடிச்சு கொடுத்து எங்களோட வேலை இல்லை, உங்களோட ஒருத்தர் எங்களோட பள்ளிக்கு வந்து தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு உங்களோட பள்ளியை உடைக்க வரணும், அவ்வளோ நீங்க எல்லாம் சைட் ஆகிருந்தோம். இப்ப கூட்டம் அப்படி வருது. அப்துல் முத்தலிப் போயிட்டு பேச போறார். பேசக்கூடிய நேரத்துல அவர் சொல்லிட்டார், எக்காரணத்துக்கும் என்கிட்ட அந்த காபத்துல்லா ஈக்கக்கூடிய இடம் இருக்குது, போனவங்களுக்கு தெரியும் காபத்துல்லா கீழே தான் நிற்குது, பள்ளத்துல தான் நிற்குது. காபத்துல்லா அந்த காலத்துல சுத்தி வர ஈக்கக்கூடிய இடம் 5 வாசல்கள். அதுல நினைக்கிற 3 வாசல் தான் இப்ப ஈக்குது, மற்றதெல்லாம் மறைச்சிட்டாங்க. அதுல ஒன்று அஜியால், 2வது முஸ்பலா, மற்ற பேர் எனக்கு ஞாபகம் வருது இல்லை, மற்ற 2 இடம் பூட்டிட்டாங்க. இதுல சேர்ற தண்ணி எல்லாம் வாதில் கொரா. அதனால தானே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வெல்கம் பண்ணாங்க மதீனா. طلعَ البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داع أيها المبعوث فينا جئت بالأمر المطاع جئت شرفت المدينة مرحبا يا خير داع. தண்ணி சேரக்கூடிய அந்த வேலி என்றுவாங்க இங்கிலீஷ்ல. தண்ணி எல்லாம் தேங்கி நிற்கக்கூடிய இடத்திலிருந்து வந்த ஒருத்தர் ரெண்டு படிச்சாங்க சொல்லாது. இங்க சேர்ற தண்ணிகள் எல்லாம் இங்க இன்னும் அதே மாதிரி தான் இங்கே காபத்துல்லா. நீங்க ரோட்ல இருந்து அப்படி நடந்து வருவீங்க, மிஸ்பலால இருந்து அஜியாதுல இருந்து நடந்து வந்தா கேட் நம்பர் 79 நீ எடுத்துட்டு கீழே ஒரு எஸ்கலேட்டர் இல்லாட்டி படியில இறங்கும், இறங்கி அப்படி லெப்டுக்கு திருப்பி அது போதான் காபத்துல்லா இருக்கு. இதே விஷயம் தான் நடந்துச்சு. இந்த யானை அந்த அஜியாத் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த யானை உட்கார்ந்துருச்சு. மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய யானை உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் அந்த யானை எலும்பல்ல, ஒரு நாள் அந்த யானை உட்கார்ந்த இடத்துல இருந்துச்சு. இப்ப அபூ தாலிப் என்ன செய்யறாரு, அந்த இடத்துக்கு போறாரு, போயிட்டு பேசுறாரு, அப்ரஹாவோட பேசுறாரு. சொன்னார், நீங்க தேவையில்லாத வேலையை செஞ்சுக்கிறீங்க, இது இந்த இடத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது, நாங்க பேச விரும்பல. சொன்னார், உடைக்கிறே தான் வேற திசை மீக்கிறார். அவர் சொன்னாரு, ஏண்ட 200 கேமலை நீங்க பிடிச்சி வச்சிருக்கிறீங்க, ஒட்டகத்தை பிடிச்சி வச்சிருக்கிறீங்க, அதை ரிலீஸ் பண்ணிடுங்க. இவர் சொன்னார், நான் உங்களை என்ன நினைச்சிட்டேன், அபூ தாலிப் அப்துல் முத்தலிப் பார்த்து சொல்றேன், நான் உங்களை என்ன நினைச்சிட்டேன், நீங்க எங்களோட யுத்தம் செய்வீங்கன்னு வந்து இந்த இடத்த நாங்க பிடிக்குமென்னு பார்த்தா நீங்க சொல்லிட்டீங்க உங்களுக்கு இதுல சம்மதம் இல்லைன்னு. அப்பதான் சொல்றாரு, நான் இந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன் நான், அதனால இதை ப்ரொடெக்ட் பண்றேன். ஏண்டவே இந்த வீட்டுல இந்த காபத்துல்லாத சொந்தக்காரன் அல்லாஹ். அந்த காலத்துல இருந்து அல்லாஹ் தான் கூப்பிடுது. அல்லாஹ் தான் நீங்க அவனாச்சு அவன வீடாச்சு அவன் பார்த்து கொள்ளட்டும் விட்டுருங்க. இப்ப இந்த இடத்துல ஆரம்பிக்கப்படுது யுத்தம். அதாவது யுத்தத்துக்கு செய்யறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரஹா அப்துல் முத்தலிபோட ஈக்கிற கண்ணியத்துக்கு சொன்னால் ஒரு நாள் டைம் தார். எப்படி ஒரு நாள் டைம் தார், நீங்க உங்களோட ஏரியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் எடுத்துட்டு வெளியில போயிட்டுருங்க, நான் ஒரு நாள். இப்ப இந்த யானை உட்கார்ந்தனால சொல்ற கூட்டத்தோடய அப்படியே எழும்பி
ஒரு மலை பகுதியில போயிட்டு இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல தான் அல்லாஹ் இறக்குறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அல்லாஹ் கேட்கிறான், நபியே நாயகமே நீங்க கேளுங்க அவங்கள்கிட்ட, அவங்க பார்க்கலையா? ரசூலுல்லாஹ் பிறந்தும் இல்லை, ரசூலுல்லாஹ் பிறந்தும் இல்லை, தாத்தா மாமா பெரியப்பா எல்லாமே இதை பார்த்தவங்க தான். இது அதுதான் சொன்ன நல்ல கவனமாக தஃசீர் என்று சொல்லக்கூடிய கவனமாக முக்கியமான விஷயம். இது 70 நடக்குது, 570 நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க 71. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 40வது வயசுல நடக்குது. ஸல்லல்லாஹு பிறந்தும் இல்லை. ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். இந்த உடனே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் விளங்க வந்துட்டு இது உண்மைக்கு மல்லாட வேதம் தானே. இப்ப அவங்களுக்கு இந்த உண்மைய புழுங்கி இவ்வளவு வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் இது உண்மைதான். ஆனா இதுக்கு மேல எவ்வளவு பொய்ய சொல்ல, இவர் பொய்க்காரன், இவர் அது செய்யறாரு இது செய்யறாரு என்னமா எல்லாம் பேசுவார். இந்த ஃபீலுடைய சப்ஜெக்ட சொன்னதுக்கு போறோம் மக்காக்கு இன்னும் மவுஸ் கூட, மக்காக்கு இன்னும் பொறுமதி கூட. இப்ப வெளியில இன்னும் ஆட்கள் வர நம்பி வர ஆரம்பிச்சுட்டாங்க. விலங்கல்லையா நடந்து முடிஞ்சத பத்தி எல்லாம் சொல்றான். ரப்புக உங்களோட ரப்பு அஸ்ஹாப். ஏனென்றா அப்துல் முத்தலிப் போயிட்டு காபத்துல்லாவோட புடவைய பிடிச்சி துவா செஞ்சாராம், யா அல்லாஹ் இது ஓண்ட வீடு நீ உருவாக்கினமாயே நீ பாதுகாக்கிற காபத்துல்லாட புடவைய பிடிச்சு கேட்டான். இன்னொரு சந்தர்ப்பத்துல நான் அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த அல்லாவோட நெருக்கம் அழிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, இவங்ககிட்ட அந்த இது ஒன்று இருந்துச்சு. அப்ப ஒரு ஹலீஃபா உண்டு, பிற்காலத்துல ஒரு ஹலீஃபா உண்டு இருந்தார். அவருக்கும் சுஃபியான் சுஃபியானு சௌரி என்று சொல்லக்கூடிய பெரும் உலமாக்கள் இருந்தார். சுஃபியான் ஒயேனாக்கு விளங்க வருது இப்னு மன்சூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா, ஒரு மந்திரி, அதாவது அந்த காலத்துல வாழ்ந்தவர். இவருடைய ஃபத்வாக்கு, இவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு, இவர் கொடுத்த தீர்ப்புக்கு அவர் எகெயின்ஸ்ட் ஃபத்வாவோட லிவின் என்று இப்னு மன்சூர் ஒரு கூட்டம் வந்தாங்க. இந்த சுஃபியானு சௌரிய இல்லாம ஆக்குறதுக்கு கொல்லணும் என்றதுக்காண்டி வர இவங்க காபத்துல்லா கிட்ட படுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல சுஃபியான் ஒயேனா வந்து ரஹிமஹுல்லா சொல்றாங்க, நீங்க என்ன அரசுல தூங்கி கொண்டிருக்கிறீங்க, இப்படியாப்பட்ட ஒரு பெரிய ஒரு கூட்டம் உங்களைய கொல்றதுக்கு வருது என்று சொன்ன நொடிதான் முடிஞ்சிச்சு. இவர் அப்படி போனார், காபத்துல்லாவோட புடவைய பிடிச்சி கேட்டாராம் துவா, யா அல்லாஹ் நீ சுஃபியா அதாவது இப்னு மன்சூர நீ காபத்துல்லாக்கு வர அந்த ஹரத்துல எல்லைய தாண்ட வெப்பி என்று சொன்னா இன்றைய நாள் எனக்கும் உனக்கும் நீக்கக்கூடிய இந்த முஹப்பத் ஒடைஞ்சிரும் என்றார். அவங்க கேட்ட அந்த நேரத்துடைய துவா இப்னு மன்சூரோட படையே உடைஞ்சு. ஆப்ரஹா நடந்து இப்னு மன்சூரோட தியாகம் முட்டும் எந்த யகூதிக்கும் ஓப்பனாக எனக்கும் தெரியும், இந்த ரெக்கார்டாவது இது பப்ளிக்கு போகப்படுது, எந்த கொம்பனாலையும் அது ஒன்றும் செய்யலாம். அங்க இங்க போமை போடுற அவனுக்கு ஒரு போமை இங்க திருப்புறதுக்கு என்ன பிரச்சனை? They won't dare to do that. முனுக்க வரவும் மாட்டாங்க, யோசிச்சு பார்க்கவும் மாட்டாங்க. அதனால தான் என்ன செய்வாங்கன்றா முஸ்லிம்களுக்கு உள்ளுக்கே ஆளை வச்சு உடைக்க வைப்பாங்க. இதுதான் நம்மளோட பிளான். அவங்களுக்கு தெரியும் இதுல கைய வச்சா முடிஞ்சுனாங்க. ஹிஸ்டரி ஒன்று இருக்குது, எங்களுக்கு தான் நீமானிக்கு அல்லா இதெல்லாம் நல்லா பார்த்து கொள்வாங்க. அவங்களுக்கு அப்படி ஒன்று மீன்லே இந்த காபத்துல்லாவை பிடிச்சி கேட்கிற துவாய்க்கு தெரியுமா, சிலவங்க போயிட்டு பதுவா கேட்கறதுக்கு போறேன். மாப்பிள்ளை டிவோர்ஸ் பண்ண இனிங்க எப்படி சரியும் போவான்னு போயிட்டு காபத்துல்லாட புடவைய பிடிச்சி நாசமாவனுக்கு ஆடுது. அவன் நாசமாவி எனக்கு என்ன கிடைக்க போகுது, அவன் நாசமாவி எனக்கு என்ன கிடைக்க போகுது. அதுக்கு பதிலா நாங்க எங்களுக்காக துவான்னு கேட்கும். களவெடுத்த உடனே ஆத்திரம் வருது. 2 ரக்காத்து தொழுந்து லாக்கிட்ட கையேந்தி
அவன் இல்லாம ஆகினாலும் எனக்கு ஒண்ணு கிடைக்க போறது இல்லை, அவன் நல்லா இருந்தாலும் எனக்கு ஒண்ணு கிடைக்க போறது. அதுக்கு மாறாக நாங்க கேட்கணும், யாரெல்லாம் எனக்கு தான் இழந்ததுக்கு விதத்தா, எதிர்பார்க்காத விதத்துக்கு தான், நல்லதாத்தா எல்லாம் கேளு. அநீதம் இழைக்கப்பட்ட துவா கபூலாகும். இப்ப தாயிப்ப தாண்டி கொண்டு வரக்கூடிய நேரத்துல இந்த ஆப்ரா, அதாவது தாயிப்புல இருக்கக்கூடிய மக்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க, சொன்னாங்க ஓணம் என்ன நாங்க உங்களுக்கு சப்போர்ட் ஒன்று தாரோம், இந்த காபத்துல்லா கிட்ட போறதுக்கு மட்டும் உங்களுக்கு நாங்க சப்போர்ட்டை தாரோம், ஆனா காபத்துல்லா என்டரா மட்டும் நாங்க வரமாட்டோம் என்றார். அப்துல் முத்தலிப் கேட்ட துவாவை கேட்டு வைத்துட்டார். அல்லாஹ் சொல்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை படைகள் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தضلீல், அவங்க பிளான் ஒன்று போட்டு வந்தாங்க, இந்த பிளான் அல்லாஹ் கவர்படி செய்யலையா. வஅர்ஸல அலைஹிம், அர்ஸல யுர்ஸிலாண்டா அனுப்பப்பட்டான். அன்ஸல மினஸ் ஸமா, அர்ஸல மினஸ் ஸமா, அன்ஸல ஜிப்ரீல், அர்ஸல ஜிப்ரீல், அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கினான். இதமாய் அல்லாஹ் சொல்றான், நான் அனுப்பினேன். தைரன் அபாபீல், இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய இந்த பறவையோட பேர் அதாவது ஸ்பெரோ என்றுவோம். இப்ப ஃபல்கன் என்றுவாங்க, ஈகல் என்றுவாங்க. ஈகல் பல வகை ஈகல் இருக்குது. ஆகா மோஸ்ட் பாப்புலான ஈகல் என்ன தெரியுமா, 380 கிலோமீட்டர் பெர் அவர் பறக்கக்கூடிய. இது குர்ஆன், நீ நினைச்சுக்கொள்ளவான சும்மா நார்மலான சப்ஜெக்ட். யானையும் பத்தி பேசிக்குது, பறவையும் பத்தி பேசி, அதோட ஸ்பீடை பத்தியும் பேசி அல்லாஹ் சொல்றான், நான் அனுப்பினது அந்த 380 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய அந்த பறவை இல்லை, நான் அனுப்பினது சைரன் அபாபீல், அந்த கையில போட்டு அது நெசிஞ்சு அந்த அளவு சின்னது. ஆனா நான் அனுப்பின அந்த அபாபீல் சொண்டுல ஒரு சின்ன ஒரு கல்லையும் கையில 2 கல்லையும் கொடுத்து எல்லாம் அனுப்பினான். இது ஒரு பிளைட்டாக, அது மேகமாக வந்துச்சு. அதனாலதான் சொல்றாங்க, அந்த அதாவது அது எடுத்து வரக்கூடிய அந்த கிளே, அதாவது ஒரு கல் என்ற சும்மா கல்லும் இல்லை, அந்த கல்லிட இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய பேர் தான் ஸ்டோன்ஸ் ஆஃப் பேக் கிளே. தண்ணிக்கு தெரியுமா, மேலிருந்து தண்ணி கீழே வர 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 ஃபோர்ஸ் கூடும், தண்ணி மேலிருந்து ட்ராப். அதனாலதான் எல்லாம் ட்ராப் ட்ராப்பா இறக்குறோம். அதே இது தண்ணி எல்லாம் சேர்த்து சில வீடியோஸா கண்டிப்பீங்க, திடீர்னு விட்டா எல்லாம் வெடிச்சிடும். அதனாலதான் நீங்க பாப்பீங்க சில அந்த மவுண்ட், அந்த வாட்டர் ஃபால் எல்லாம் என்ன செய்யப்படும், அந்த தண்ணி கொட்டுற இடம் நீங்க தெரியுமா, இந்த இடம் போம்பையா தண்ணி பட்டு 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 பட்டு. ஏன்னா அந்த தண்ணியோட பவர் அவ்வளவு இருக்குது, மேலிருந்து வரக்கூடிய அந்த கிராவிட்டியுடைய பவர் இருக்குது. அல்லாஹ் இங்க சயின்ஸை பத்தி பேசுறான். இந்த பறவைகள் கொண்டாந்து அதை அப்படி போட்டுச்சு, கட்டக்கூடிய நேரத்தில் அவங்க ஓடினாங்க அங்கிட்டு இங்கிட்டு. யாரும் காபத்துல்லா உழுக்கு வரல, அஜியாத் மட்டும் வந்தாங்க. அஜியாத் மட்டும் அஜியாத் இருந்துதான் எல்லாம் பேக் டு ரிட்டர்ன் ஆகிச்சு. சிலவங்க சொல்றாங்க அந்த இடத்துல என்ன செய்ய ஆப்ரஹா அந்த இடத்துல மௌத்தா இல்லை, இன்னும் அவனோட அதாவது யமனுக்கு போயிட்டு மௌத்தா ஆயிட்டான் என்றது சிலவங்களோட கருத்து. தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், சப்பி துப்பப்பட்ட வைக்கோல் மாதிரி பெரிய பெரிய இந்த யானைகள் படைகள் இதெல்லாம் அப்படியே கொட்டி கிடந்துட்டு. நினைவில்லையான்னு நல்லா கேட்கிறான். இதே நல்லா இப்படி கேட்கிறான்னு இந்த மனிதர்கள் விளங்கணும். அதே நான் இவ்வளவு செஞ்சேன்னா நானும் கொஞ்சம் யோசிக்கணும். பிறக்க போகல எங்கே இருந்தோம், படிக்கிற காலம் எங்கே இருந்தோம், எனக்கு என்ன டேலண்ட் இருந்துச்சு, அல்லாஹ் என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறான், எனக்கு என்ன டேலண்ட் இருந்துச்சு, என் பேக்ரவுண்ட் என்ன. அதான் சொல்றாங்க, எந்த நாளும் மூளையை பத்தி யோசிங்க. கஷ்டம் காலம் வருதா யோசிங்க. அல்லாஹ் இப்படிதான் வச்சிக்கிறான். இந்த காலத்துல ட்ரேட் பிசினஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல கொஞ்சம் கீழே போகணும் மேலும் இதுல தான் தவக்குள் எல்லாம் வச்சிருக்கிறான். கஷ்டப்படுறது புலையில கொண்டு சோதனையா விளையும் நல்லா இது கொஞ்சம் மூளை டெஸ்ட் பண்றாங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல நாங்க இங்க எடுத்துக்கொள்ளணுமான பாடம், அல்லாஹ்
அல்லாஹ்க்கு மனிதர்கள் தான் தேவை வெற்றி கொடுக்கறதுக்கு என்றா இல்ல. அல்லாஹ்க்கு மனிதர்களை வச்சு தான் வெற்றியை கொடுக்கணுமே எந்த அவசியமும் இல்லை. பறவைகளை வச்சு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பாங்க. ரெண்டாவது காபத்துல்லா அல்லாஹ்க்கு தான் சொந்தமானது, வேற யாருக்கும் சொந்தமானது இல்லை. அப்ப இந்த காலத்துல என்ன செய்வாங்கன்றா காபத்துல்லா சுத்தி வந்து நிர்வாணமாக தவாஃப் செய்யற ஒரு கருத்தொண்டு இருக்கு. அது என்ன என்று சொன்னா, யாரு சரி காபத்துல்லாவை அந்த காபத்துல்லா உள்ளுக்க, காபத்துல்லாக்கு வெளியில இல்ல, காபத்துல்லா உள்ளுக்க ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதாவது ஹாபில் கொடுத்த அந்த ஆட்டுட, அதாவது குர்பானுடைய ஆட்டுடைய அந்த கொம்புகள் அங்க இருந்துச்சு. இவங்க என்ன என்று சொன்னா, அந்த காபத்துல்லாவை என்ன செஞ்சாங்க, அந்த இதுல வச்சு அடக்கம் செய்ய, அதாவது ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சு. யாரு ஹராமான காசை கொடுப்பாங்களோ அதுக்கு செலவழிக்க அந்த இடத்துல என்ன நடக்கும் என்றா பாம்புகள் வெளியே வரும். அதுக்கு போற அவங்களோட ஒரு யோசனை என்னன்னா, இல்ல எங்க உடுப்பும் இல்லாம நாங்க செஞ்சிருவோம் முடிஞ்சு, ஹராமான எதையும் அதுக்கு கலக்கக்கூடாது. காபத்துல்லாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இன்னும் வர காட்டியும் இப்ப நீங்க போயிட்டு நான் போயிட்டு டொனேட் பண்ண முன்னுக்கு வந்தாலும் எடுக்க மாட்டாங்க. நாங்க கொடுக்கறது அங்க ஹதியாக்கு போக மொழிய காபத்துல்லா இன்னும் இன்கம்ப்ளீட், இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஏனென்றா விவசாயம் செஞ்சு கெட்டின ஒரு பூமி அந்த பூமி மட்டும்தான், வேற எந்த காசும் அல்லாஹ் பயன்படுத்தல. அதனாலதான் கியாம மட்டும் முழு உலகத்திலேயும் ஆக பெஸ்டான பிசினஸ் விவசாயம் தான். எந்த நாட்டுக்கு எடுத்துப்போம், ஃபார்மிங் எதை எடுத்து பார்த்தா இந்த விவசாயம் பூமிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட் அவ்வளவு இருக்குது. இப்ப காபத்துல்லாக்கு ஒரிஜினலாக எத்தனை கதவு, சரியாக 2 கதவு. காபத்துல்லா ஒரு அடி வெளியாகும், இதுதான் ஒரிஜினல். காபத்துல்லாட என்ட்ரன்ஸ் ஒரு பக்கம், எக்ஸிட் இன்னொரு பக்கம். இப்ப எல்லாம் ஒரு கதவா தான் இருக்கு. அடுத்தது அந்த காபத்துல்லாவுடைய ஷேப் வந்து பாக்ஸ் ஷேப் இல்ல, அது ஒரு ஓவல் ஷேப், ரவுண்ட் ஷேப். அதனால தான் நீங்க பாப்பீங்க அந்த ஹத்தீம் என்று சொல்லக்கூடிய அந்த உலக சில பெண்கள் போயிட்டு சொல்லுவாங்க, இங்கே போயிட்டு பாருங்க ஆன்லைன்ல, தஹஜ்ஜத் நேரம் லேடிஸை விட்டுருவாங்க அந்த இடத்துல போயிட்டு தொழுவுறதுக்கு. அதுவும் காபத்துல்லா கொடுக்கு. அதனாலதான் தவாஃப் செய்யக்கூடிய நேரத்துல காபத்துல்லாவை பிடிச்சு கொண்டு யாரும் தவாஃப் செய்யக்கூடாது, அந்த ரவுண்ட் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு அடி இங்கிட்டு வந்து தான் என்ன செய்யணும், தவாஃப் செய்யணும். ஏனென்றால் அதோடு சேர்ந்து செஞ்சா நீங்க தவாஃப் காபத்துல்லாவுக்கு செய்றீங்க, அந்த தவாஃப் அல்லாஹ் ஏற்றுக்கொள்றது இல்ல. தவாஃபுடைய ஷர்த் காபத்துல்லாவுக்கு வெளியே தான் செய்யும். இப்ப அந்த காலத்துல கருத்து வேறுபாடு வந்துச்சு. ஆரம்பத்துல ரசூலுல்லாஹ் அப்படி விரும்பினாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செஞ்சாங்க. பின்னால ஒரு அரசியல் கூட்டம் வந்துச்சு, அவங்களும் உடைச்சாங்க, அப்படி வச்சாங்க. திருப்பி ஒரு கூட்டம் வந்துச்சு, உடைச்சாங்க. 3வது கூட்டம் வரக்கூடிய நேரத்துல இருந்த ஆலிம் சொன்னாரு, மஷூராக்கு போயிட்டு இருந்தாங்க, கேட்கப்பட்டுச்சு, நான் விரும்புறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லா இருந்தது எப்படி ஆசையோ அப்படி வைக்கிறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது, உங்களோட கருத்து என்னன்னு கேட்டார். அந்த நேரத்தில் அந்த ஆலிம் சொன்னாரு, நீங்க அது இப்படியே நீங்களும் கையடிப்பீங்கன்னா உங்களோட எதிர்கட்சி வந்து அவங்களும் இந்த மாதிரி வேலை செய்வாங்க, அது கடைசி காபத்துல்லா அந்த அரசியல் பொம்மையாக மாறிடும், அல்லாஹ்க்காக வேண்டி அது ஈக்கிரமாக இருக்கட்டும் என்றார். அது தொடக்கம் இது மட்டும் வெளியில தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் ஒழிய உலக கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்காது. கிட்டத்தட்ட 120 கிலோ தங்கம் அந்த கிஸ்வாக்கு மட்டும், காபத்துல்லாட புடவைக்கு மட்டும் கோல்ட் பூசப்படுது. 1200 கிலோ பாரம் காபத்துல்லாவுடைய கிஸ்வா புடவை. சிலவங்க எடுத்துட்டு வருவாங்க, நூல் எடுத்துட்டு வருவாங்க, காபத்துல்லாட நூல், இதெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது, தமானிதம். நீங்க அதை சில அர்த்தம் தப்பாங்க, அதுல இருந்து இதுல கண்ணியத்தை அதை கொடுத்து நாங்க அந்த காபத்துல்லா போயிட்டு சிலவங்க வணங்குறேன், காபத்துல்லா வணங்கவும் கூடாது. காபத்துல்லா ஒரு அல்லட படைப்பு. சிலவங்க அல்லாஹ் கண்ட மாதிரி சிலவங்க அதை பிடிச்சி கொண்டு அது செய்யும். ஏன் இந்த காபத்துல்லாவோட கூட பிடிச்சி நீங்க கேட்க போனீங்கன்னா அதுவாக தாராளமாக கேட்கலாம். அடுத்தது உம்மா அப்பா மௌத்தாயினவங்க, உம்மா அப்பாவுக்கு எது சரி என்னையால எது சரி மௌத்தாயிட்டாங்க, இப்போ ஒன்றும் செய்யலாம்,
தாராளமாக ஒரு வேலை செய்யலாம். பிஸ்மில்லாஹ்னு ஒரு குரூப் ஒன்று பிடிச்சிட்டு அப்படியே உம்ராக்கு போங்க, உங்களோட உம்ராவை முடிங்க. 2வது மௌத்தாயினோட பேரில் உம்ரா செய்யும். இதை கட்டாயமாக எல்லா நபிமார்களும் பார்த்த ஒரு இடம் என்றா காபத்துள்ளாங்க, கண்ணால பார்த்து. கிட்டத்தட்ட 300 நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம். என்னோட சல்லல்லாஹு பாதம் அந்த இடத்துல பட்டி, ரத்தம் அந்த இடத்துல சிந்தப்பட்டு. அந்த இடத்துடைய பரக்கத் நாளைக்கு சுரகத்தில் ஒரு பூமி. அதனால இந்த இடம் அல்லாஹ்வால பாதுகாக்கப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் நியத்தை வச்சுக்கோங்க. இந்த சூறாக்கள் ஓதக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் வரணும். ஜமாத்தில் போனால் கடைசி 10 சூறா ஓடுவாங்க. இதான் இது ஓத முனுக்க நீங்களும் கொஞ்சம் அந்த மஜ்மா அந்த இதுல கொஞ்சம் உட்காந்து இது ரிவைஸ் பண்ணணும். டே ஃபீல் என்றா இது, குறைஷ் என்றா இது, அரைத்தல் அதிகதிபு வித்தின் மாவுன் என்றா இது, இதில் பற்றி யோசிச்சு நாங்கள் இது பண்ணோம். இன்ஷால்லா வாரக்கிழமையிலேருந்து 2 கிழமைக்கு மட்டும், வாரக்கிழமை அதுக்கு அடுத்த கிழமை இன்ஷால்லா தஃப்சீர் கிளாஸ் மகரிப்லேருந்து இஷா மட்டும் நடக்கும். ஏனென்றால் மௌலூத் ஓதப்படும், இஷாவுக்கு போகிறோம். நாங்கள் வார வீக் இன்ஷால்லா அப்துல் வாலித் மூலம் வருவாங்க. அவங்க ஹும்மதாவை பற்றி பேசுவாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்த வாரமும் அதுக்கு அவங்க வருவாங்க வந்து, அதுவும் மகரிப்லேருந்து இஷா மட்டும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு போகிற உள்ள வீக்லேருந்து ஆஸ் யூஷுவலாக இஷாவுக்கு போகிறப்ப நடக்கும். கேட்டோம், இதை பேசணும். மூத்த மட்டும்